மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித்குமார் நடிச்ச விடாமுயற்சி படத்தை கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. டைரக்டர் மகிழ் திருமேனியும் இதுவரை ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ விடாமுயற்சி படமும் ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் ஃபுல்லாவே அசர்பைஜான்ல தான் ஷூட் பண்ணாங்க. மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது கூட ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் அதிகமாக காமிச்சிருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சிச்சுவேஷனே வேற மாதிரி மாறினது. இதுவரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோவா காமிச்சுக்கிட்டு இருந்த அஜித்குமாரை மகிழ் திருமேனி இந்த படத்துல ஒரு காமன் மேனா காமிச்சிருப்பாரு. அதாவது வில்லன் கிட்டலாம் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாரு. ரிவ்யூல கூட ஃபேன்ஸ் எல்லாருமே தலை அடி வாங்குறத எங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி சில ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் படமும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்ததா சோசியல் மீடியால கூட அப்டேட் பண்ணாங்க. இப்போ அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி படத்தை ஓடிடியில் மார்ச் எண்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சன் டிவி தான் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. வர தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விடாமுயற்சி படத்தை சன் டிவியில் ப்ரீமியம் பண்ண போகிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க.